கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஸ்ததம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஓரிடத்தில் இத்தனை மணிக்கு அன்னதானம் அளிக்கப்படும் என அறிவிப்பு இருந்தால் போதும், உதவி செய்யும் நபரை பற்றிய தகவல் தேவையில்லை. தர்மம் செய்யும்போது அது குறித்த விஷயங்கள் இரகசியமாக இருக்கட்டும். வலது கை செய்வதே உன் இடது கை அறிய வேண்டாம் என்கிறது பிரபல வசனம். சூரியன் பகலில் ஒளி தருகிறது, அதிகாலையில் பூக்கள் மலர்ந்து நறுமணம் கமழ்கிறது, பருவ காலத்தில் மரங்கள் சுவைமிக்க பழங்களை தருகின்றன, உணவோடு சேர்ந்த உப்பு சுவையை கூட்டுகிறது. ஆனால் இவை அனைத்தும் தன்னை புகழ வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை. கடமையை செய்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றன. ஆனால் மனிதரில் சிலரோ சிறு உதவியை செய்தாலும் அதை விளம்பரப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை விரும்புவது இல்லை. மன மகிழ்ச்சிதான் நல்ல ஔஸ்ததம். எல்லா காரியங்களையும் நாம் பெருமைக்காக செய்யாத போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே நாம் பெருமையை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தருக்கென்று செய்யவும் ஏழை மக்களுக்காக செய்யவும் மனமுவந்து செய்தோமானால் அந்த இடத்திலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைகிறது. அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஸ்ததம் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாங்கள் மன மகிழ்ச்சியோடு சமாதானமான நல்ல காரியங்களை பிறருக்கு செய்ய, உதவிகளை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நல்ல சுகபலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ.